நாங்க செய்ய மாட்டோங்க. அடி பிச்சைக்கார நாயே, அடி ஏற நாயே, அடி போரிக்கு நாயே, அடி போர்மோக நாயே, போரி வேலை சாப்பாடுக்கு வித்துக்கிற நாயே, அடி தட்டி போட்டு எறும்பு திருப்பட வித்துக்கிற நாயே, காரி நாயே, லோலாய் நாயே. மகளை கூட்டி வர சொல்லிட்டு என்னுடைய மகளை உன் கூட்டி வச்சிருக்கீங்க. நம்ம ஏழையா பிறந்துட்டோமே தவிர அது மாதிரி வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஆமா ஆமா செய்ய மாட்டீங்களா? அந்த வேலையே தெரியாது. எப்படி நடிக்கிறாங்க தெரியாது. நெல் வேலை தெரியாது. ஐயா, தவறே செய்யவர்கள் பல முறை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய வார்த்தையை கேளாமல் நாங்கள் தான் தவறு செய்தோம் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியமாக இருக்கிறீர்கள். நான் எந்த தவறுமே செய்யாத ஒரு அப்பாவி ஐயா. கண்ணால பார்த்த சாட்சி நாங்க இருக்கும்போது எத்தனை முறை மறுத்து பேசலாம் போது ஒப்புக்கொள்ள முடியாது. இதெல்லாம் நடக்கிறது அப்போதே தெரியும். எப்படி இவன் யாரு? ஒரு ஏழப்பட்டவன், பணத்துக்கு வழி இல்லாதவன். அழகான தங்கச்சி இருக்காரு, தங்கச்சி ஒருத்தர் கட்டி கொடுக்கணும்னாக்கா அவன் எத்தனை சவர நகை கேட்பானோ அப்படின்ற எண்ணம் கொண்டு இருப்பான். நம்ம கிட்ட பணம் இருந்தா தான் நகை போறதுக்கு இல்ல. தங்கச்சி யாருன்னா இன்னும் ஓடனாதான் உண்டு. அப்படி இருக்கும் போது யோசனை பண்ணா தங்கச்சி அரண்மனைக்குள்ள வர வச்சா, இளவரசியோட பழக வச்சா, பழக வச்சு மலர்வனை கொண்டு வா, நம்ம காதல சொல்லி இளவரசி நம்ம திருமணம் செய்து கொண்டால் நம்ம தங்கச்சி ராஜபோகமா வாழ வைக்கலாம். நட்பாசை நட்பாசை பணத்தாசை யாரை விட்டுது? யாரையுமே விடாது. அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணா, தங்கச்சி மலர்வன வர சொன்னான். நம்ம மலர்வன வந்தா நம்ம குழந்தை காதல சொல்லிருப்பா, நம்ம குழந்தை முடியாதுன்னு சொல்லிருக்கோம். சொல்லிருக்கோம். இவன் என்ன பண்ணிருப்பான், நீ காது வச்சுதான் ஆகணும் ஒழுங்கட்டமா கையை பிடிச்சி இழுத்திருப்பான். நல்ல வேலை நம்ம வந்து காப்பாத்திட்டோம். இல்லன்னா புளிரும்பாக்கமே உங்களோட உடல் போட்டு போயிருக்கோம். ஐயா, கண்ணால் பார்த்தோம் கண்ணால் பார்த்தோம் என்று உரைத்துக் கொண்டிருக்கிறீங்க. உண்மை நாங்கள் என்னையா தவறு செய்தோம்? நாங்கள் செய்த தவறு ஏழையாக பிறந்தது ஐயா. ஏழையாக பிறந்து விட்டோம் தவறு. பார்ப்பவர்களை பார்த்து ஏழையாக பேசுவதற்கு வாழ்க்கை நடத்தவில்லை ஐயா. சாட்சி இல்லாமலுக்கும் சாரிடமில்லா சக்கிரமும் சபைக்கு அதுபோல் சாட்சி இல்லாமல் இப்போது நானும் எனது தங்கையும் சஞ்சலத்திலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இங்கு மாதாடு யாருமே கிடையாது. படித்தவன் சொல்தான் சபை கேட்குமா? ஆனா படித்தவன் சொல்தான் சபையே மீறுமா? நாங்கள் ஏழையாக இருப்பதனால் எங்களுக்காக இங்கு மாதாடு யாருமே கிடையாது ஐயா. சத்தியமாக வைக்கிறேன், நான் என்ற தவறுமையை செய்யவில்லை. அப்படி தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் மலையாளத்தை கேட்டுப்பார்கள் ஐயா. உண்மை இது நல்ல கதையா இருக்கு. தேட்டிய மரத்தை கூறுபாப்பானா அதுபோல் கதை அளவு இருக்கிறது. போனைக்கு பாலு கவரு போனியா? இவன் செய்த தவறுக்கு நம்ம குழந்தை நம்ம மடியில கணக்கு தானே வாங்க. குழந்தை கூப்பிடுறேன், குழந்தை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொல்லு. கூப்பிடுறான் கரெக்டாக வந்தா என் கை கொடுத்தா அப்படின்னு சொல்ல போது மாட்ட போறான். இல்லப்பா புரியாதா? புளியரம்பாக்கம் ஏரியில விராது பூச்சாடு மாரி பூச்சாடுத்தியா அப்படி தடிக்கினே வருது. ஒருத்தர் நட பயணத்திலே இருக்கிறாரு. ஆனந்தி வருகின்ற வெள்ளிக்கிழமை உடைய அண்ணனுக்கு மணிமுடி சூட்டி விழா. அந்த மணிமுடி சூட்டி விழாவளி மலருடன் சென்று மலர்களை பறித்து மாலையாக கொடுத்து முதல் மாலை உன்னுடைய அண்ணனுக்கு போட வேண்டும். மலரோட சென்னை அல்லவா? அந்த மலர் வனத்திலே உன்னை கட்டி பிடித்து உன்னை கற்பை சூழல நினைத்தவர் இதோ நிற்கின்றானே. இவனை பார்த்து சொல்லுமா? இவனை பார்த்து சொல்லு. எனக்கு பார்வையே தெரியாதுப்பா. என்னமா சொல்ற? அண்ணனுக்கு விழாவிற்காக மாலை கொண்டு வர வேண்டும் சென்றேனே. நந்தவனத்திலே சென்று அங்க இருக்க குளத்திலே இறங்கி நீராடி விட்டு அவர் யாரோ அதிகாய முனிவரா, அந்த குளத்திலே யாருமே இறங்க கூடாதா? அந்த குளத்திலே இறங்கியதால் அது தெய்வத்துக்குரிய நீராயிட்டு அது அசுத்தம் செய்து விட்டாய். அடி பாவி, உனக்கு கண்கள் இருந்து இப்படிப்பட்ட தவறு செய்ததால் உன்
உன் கண்கள் இரண்டும் பார்வையற்று போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டாருப்பா. கடவுளே. நான் அழுதேன் சுவாமி, எனக்கு தெரியாதுங்க, தெரியாம செய்து விட்டு என்று கூறினேன். ஆமா, நீ யார் என்று கேட்டார். விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மணி மகள், என் பெயர் ஆனந்தி சுவாமி என்று கூறினேன். சொல்லிருப்ப. அப்படியா? அடி பாவி, ஆமா நல்லவராயிற்று. எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தவர். அவருக்கு மகளாக பிறந்து இப்படிப்பட்ட கொடுமையை செய்து விட்டாயே. நானும் அவசரப்பட்டு சாபத்தை கொடுத்து விட்டேன் என்று கூறி, உனக்காக இல்லாவிட்டால் உன் தந்தைக்காக சாபம் விட்டு தருகிறேன் என்று கூறினார். என்ன கூறினார் தெரியுமா? என்ன சொன்னாரு? 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த மலர் மலர்ந்து அந்த அம்மனின் மடியிலே போய் விழுமா. அந்த ராஜராஜேஸ்வரின் மடியில அம்மனின் மடியிலே போய் விழுமா. அந்த மலரை கொண்டு வந்து உன் கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று கூறினார். ஆனால் அந்த அந்த மலரை கொண்டு வர யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சத்திய காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். தன் தாரத்தை தவிர மற்றவர்கள் தாயாக தங்கையை நினைக்கிறாக இருக்க வேண்டும். உண்மையே பேசக்கூடிய ஒருவர் சென்றால்தான் அந்த மலர் கைக்கு வரும், உன் பார்வைக்கு பலன் கொடுக்க என்று கூறிவிட்டார். அப்படிப்பட்ட உத்தமன் யாருப்பா இருக்காங்க? கொண்டு வர போறாங்க. இப்படிப்பட்ட உத்தமர் இந்த விஜயபுரி நாட்டில் யார் இருக்காங்க? உத்தமனா? அப்பேற்பட்ட உத்தமன் யாரு இருக்காங்க? பஸ் ஸ்டாண்ட்ல உத வாங்கினேன், கூலிக்கார கை பூச்சி இழுத்துட்டு இவர் தான் உத்தமனா, நான் போறேன் அப்படின்றாரு. செய்யாரு பஸ் ஸ்டாண்ட்ல கூலிக்கார பொண்ண கை பூச்சி இழுத்துட்டு உத வாங்கினேன். நான் வந்து மாடிக்கு விட்டு உன்னை காப்பாற்றி விட்டேன். இவர் போற சீமை பண்ணி நெருக்கிறான். தாய்க்கு தலைமகன் நானே. சொந்த தாரிகத்தை பெண்ணை தவிர மற்ற பெண்களை பார்த்தா தாயாக தமக்காக நினைக்கணும். என்ன மாதிரி நல்லவன் யாரும் இருக்கிறாங்க? அது எனக்கு தெரியுமே. அதானே என்ன மாதிரி நல்லவன் யாரும் யாரும் கிடையாது. ஏறி பார்த்தா கூட இருக்க முடியாது. அம்மால பஸ் ஸ்டாண்ட்ல உத வாங்குறாங்க நீ தான். ஐயா, தவறே செய்யவில்லை என்ற பலமுறை எடுத்துக்கிறீ. ஆனால் என்னுடைய வார்த்தையை கேளாமல் நான் தான் தவறு செய்தேன் என்று நீங்கள் தவறாக வந்து விடுகிறீர்கள். அந்த தவறை நான் போக்க வேண்டும் என்றால், என் மீது சுமத்தின வீழ்ப்பதை போக்க வேண்டும் என்றால், உன் மகளின் கண்பார்வை கிடைப்பதற்காக இப்போது நான் சென்று அந்த பாதிரவனை நானே கொண்டு வருகிறேன். ஏழப்பட்ட பையன் போறான் நினைப்பாரா? உத்தமனாலே முடியல ஒரு போறாரா அவரு? ஏதோ தவறு செய்து விட்டேன், மண்ணா என்று சொல்லு. போனா போதும் உயிர் பிடிச்சு கொடுத்து மன்னிக்கிறோம். போகும்போது பொருள் விட்டு போறா, உயிரை விட்டு போவாதா? போனவங்க இது வரைக்கும் யாரும் திரும்பியது கிடையாது. சக்தி வாய்ந்த அம்மன் அது. என் உயிரை அதே விட்டாலும் தவறு பாரிஜாத மனதில் நம்ம நாட்டு நீ பாதம் படவி ஏற்படாது. கேட்டியா? வந்தால் மனதோடு வருவி, இல்லை என்றால் அதே இடத்தில் உயிரியை போக்கிக் கொள்வதையா? ஆனா போட்டோம் போட்டோம், காலம் முடிஞ்சு போச்சு. காலம் நினைக்கிறான் அவனை. அணை போற விளக்கு விட்டு எரியுது. கால சுத்தின பாம்பு கடிப்பான். அதனால அனுப்ப அவனை போட்டோம். சரி, எனக்கு தேவை மலர். இவன் செத்தா சாப்பிட்டுமே, என் மகளுக்கு கண்புற வேண்டும். சரி, இப்போதே புறப்படி அந்த பாரிஜாத மலரோடு நாடு ஒரு சேர வேண்டும். ஐயா, உன்னுடைய மகளின் கண்பார்வை கிடைப்பதற்காக நான் சென்று பாதியவர்களை கொண்டு வர போறி. ஆனால் நான் சென்று வருவதை உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. உதவியா? உதவி என்ன? பணங்காசு வேணுமா? இல்ல பொன் பொருள் வேணுமா? இல்ல வழி துறைக்கு யாருன்னா படைபலத்துக்கு துறைக்கு ஆள் வேணுமா? ஆள் வேணும். நான் தரேன். இல்லன்னா பிளாக்ல குவார்டர் வாங்கி கொடுக்கணுமா? எங்கடா விற்கணும்? காசுல இருந்து ஆரம்பிச்சுட்டான் பாரு. கேட்டா யார? 250 ரூபாயா? எங்க அதுயா? அங்கதான் விக்குது. கம்மிட்டி அது கூட விசாரிச்சிடறா. ஆகையால உனக்கு என்ன பணபலம் வேணுமா கேள்வி தான் தரேன். ஐயா, எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம். சரி, எதுவுமே தேவை கிடையாது. எனக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு தங்கை ஒரு வந்தார். ஆமா ஆமா, என் தங்கைக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு நான் ஒரு வந்தார். இவரும் தான். என் தங்கை விட்டு இப்பொழுது நான் பிரிந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட எனது தங்கை இப்போது விட்டு நான் தனிமையிலே செல்ல போகிறேன். நான் சென்று வருவதை என் தங்கைக்கு யாருக்கா பாதுகாப்பு? இப்போதே புறப்படி அந்த மலரை கொண்டு வா. அந்த மலரை கொண்டு வர வரை உடைய தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் இருக்கின்றேன் பாதுகாப்பு.
நாட்டிலே யாருமே நமக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டையே காக்கக்கூடிய கொத்தமல்லிகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைதான். தண்ணீரை நாம் தண்ணியை விட்டு குடித்து நான் சென்று நான் பாதுகாப்பு இருக்கின்றேன். இப்போதே புறப்படு. சகிதா, ஐயோ சகிதா, யார் கூடிய நாம் கெடுத்தோம், யார் உணவியை மண்ணை கலந்தோம், எதற்காக நம்முடைய வாழ்வில் விதி விளையாட வேண்டும், விதி விளையாட வழியாமா.